ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ளே வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகு திசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்க, அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும், ராகு இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புனா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும், செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, நீதி நேர்மைவான்கள், தர்ம சிந்தனை மிக்கவர்கள், தயால குணம் மிக்கவர்கள், எதுலேயும் கோடு ரோடெல்லாம் போட்டுட்டு ஒரு வரைமுறைக்குட்பட்டு வாழணும் நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. இப்பேற்பட்ட தனுசு லக்னத்து அன்பர்களுக்கு எங்கே அமர்ந்தால் ராகு தசை அடிப்படையில் நல்ல உயர் பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, கும்ப வீடான 3ஆம் வீட்டில் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமான கும்ப ராசிக்குள்ள ராகு அமர்வது சிறப்பு. அங்கே அமர்கின்ற ராகு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு தான், சரிங்களா?
தனுசு வீட்டுக்கு 3ல் அமர்றார். அவர் அங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, நல்ல உயர் பலன்களை பெற்று தந்தே தீருவார். அதேபோல் 6ஆம் இடமான ரிஷப வீட்டில் அமர்கின்ற ஒரு அமைப்பில், ரிஷபத்தில் அமர்கின்ற ராகு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்வது மிக 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 உயர்நிலை. அதேபோல் மிருகசீரிடத்தில் அமர்வதும் நல்ல உயர் பலன்களை தந்தே தீரும். அதனை அடுத்ததாக 10ஆம் இடமான கன்னி வீட்டில் அமர்வது மிக சூப்பரான ஸ்டேட்டுங்க. அங்கே அமர்ந்த ராகு உத்திர நட்சத்திரத்தையோ அல்லது சித்திரை நட்சத்திரத்தையோ பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் உத்தியோகம், தொழில், உயர் பதவி, நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறது, அந்தஸ்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல உயர்நிலையை கொடுத்துருவார். சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தோம், தொழில் ஆரம்பித்து டாப்பில் போயிடுறது, அல்லது இருக்கிற வேலையிலேருந்து ஒரு நல்ல உயர் பதவிக்கு போகிறது, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தவங்களாம் மக்கள் பதவிகள் அமர்றது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்றது அப்படின்னு ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்நிலைகளை தந்துடும். அதனை அடுத்ததாக 11ஆம் இடமான துலாம் வீட்டில் அமர்ற ராகு அங்கு தன்னுடைய சாரமான சுவாதியில் அமர்ந்தாலும் சரி, லக்னாதிபதியின் சாரமான விசாகத்தில் அமர்ந்தாலும் சரி, 5ஆம் அதிபதியான சாரமான சித்திரையில் அமர்ந்தாலும் சரி, அந்த வீட்டில் அமர்ந்தாலே சிறப்பு தான். நல்ல யோக பலன்களை பொருளாதார ரீதியாக தந்தே தீர்வார். மதிப்பு மரியாதையின் உச்சத்தில் கொண்டு போய் அமர வைப்பார். சரிங்களா? இந்த இடங்களில் ராகு இப்போ நான் சொன்ன சாரங்கள் அமர்ந்துட்டாலே சூப்பர். கூடுதலாக அந்த ராகு சுப அமைப்பு பெற்ற ராகுவாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அதாவது குருவின் தொடர்பையோ, சுக்கிரனின் தொடர்பையோ, வளர்வரை சந்திரனின் தொடர்பையோ, புதனின் தொடர்பையோ பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை மிக 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 உயர் பலன்களை தந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுற ஒரு இடத்துல பிறந்தாலும் தூக்கி கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சிடும். சரிங்களா? இது நல்ல இடங்கள். எங்கே அமர்ந்தால் ராகு தசை கடுமையாக தொந்தரவு பண்ணும். அதாவது 12 வீட்லேயும் அவர் தொந்தரவை தருவார். எங்கே கடுமையாக தருவார் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக வீட்டில் ராகு அமர்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுலேயும் குறிப்பாக கடகத்தில் அமர்கின்ற ராகு அங்கு உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, தொந்தரவுகளை கண்டிப்பாக தந்தே தீர்வார். அது குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பொருளாதாரம்னு எல்லாவற்றையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஆயில்யத்தில் அமர்றது ஒரு பக்கம் தொழிலில் உயர்ற மாதிரி கொண்டு போய் கடுமையான பின்னடைவுகளில் சிக்க வச்சிடும். அதனால் கடகத்தில் தனுசு லக்னக்காரர்களுக்கு ராகு அமர்வதே தப்பு. அதுவும் சொன்ன இந்த 2 சாரங்களில் அமர்ந்துட்டார்னா அது மிக மிக தவறான ஒரு சூழ்நிலை. அதே போல் 12ஆம் இடமான விருச்சக வீட்டில் அமர்ந்து அவர் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்வது முதல் தரமான பின்னடைவு. 12ல் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்றது முதல் தரமான பின்னடைவு. அனுச நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுதும் கொஞ்சம் பின்னடைவுகளை தரும். ஆனால் அது பெரிய அளவில் இல்லை. ஆனால் கேட்டையில் அமர்றது மிக மோசமான நிலை. ஸோ இந்த 2 இடங்கள்லையும் இப்போ நான் சொன்ன சாரங்களில் அமர்கின்ற ராகு அசுப ராகுவாகவும் இருந்தார் என்றால், சனியின் தொடர்பையோ, செவ்வாயின் தொடர்பையோ, சூரியனின் தொடர்புன்னா அவங்களோட சேர்ந்துருக்கலாம், இல்லை அவங்களின் பார்வையில் இருக்கலாம். என்ன சொன்ன மாதிரி அப்படி இருந்துட்டார்னா அந்த தசை கடுமையான பின்னடைவுகளை தந்தே தீரும். எதிர்பாராத இழப்புகள், விரயங்கள், இந்த மாதிரியான பெயர்கேடுகள் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போயிடும். சரிங்களா? இது நெகட்டிவான ஒரு ராகு தசை. ஸோ இந்த இடங்கள்ல இருந்தால் கடுமையாக தீமை செய்வான். அந்த காலகட்டங்களில் அந்த தசைகள்லாம் வருதுன்னா பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சுட்டு வண்டியை ஓட்டிடுறது நல்லது. ஸோ இதாங்க எக்ஸ்ட்ரீம் நன்மை, எக்ஸ்ட்ரீம் தீமை. சரிங்களா? இது கண்டிப்பாக ஒரு 40-45% பொருந்தும். மீதம் இருக்கிறது அது நம்ம உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற என்ன தொடர்புன்னு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேனுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. சரிங்களா? நன்றி.